Warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேராண்மை மிக்கவனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தாய்மார்கள், மாணவர்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஸ்ஜிதே மதீனா கிளை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மதரசத்து மரியம் மதரசத்து அமீன் மக்தப் மதரசாவுடைய நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே திருமறையோடு திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்து அவனுடைய படைப்பிலேயே சிறந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை இறைவன் படைத்திருக்கிறான். மிக பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட படைப்புகளை விட சிறந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதை அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தி உள்ளோம், கண்ணியப்படுத்தி உள்ளோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அவனுடைய படைப்பிலே சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித படைப்பு இந்த உலகத்திலே நேரான வழியிலே நடக்க வேண்டும், பாவங்களில் இருந்து தங்களை தாங்கள் காத்துக்கொண்டு இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நிலையான வாழ்க்கை இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில ஆகிரத்து வாழ்க்கையில் ஈரற்றத்தை வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே அந்த நேர்வழியை, அந்த சத்திய கருத்துக்களை
எடுத்துச் சொல்வதற்காக ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏராளமான இறை தூதர்களை சத்திய மார்க்கத்தை நேரான வழியை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். அப்படி இறைவன் அனுப்பியிருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களுக்கும் வேதங்கள் என்ற அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். உலகத்தில் வந்த எல்லா இறை தூதர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா இறை தூதர்களுக்கும் அவர்கள் மக்களுக்கு நேர்வழி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய வேத அறிவிப்பான வேதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். அப்படி இறைவனால் இறக்கி அருளப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இறுதி வேதம் தான் திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் என்பது ஒரு மந்திர வார்த்தையாக இறைவன் நமக்கு தரவில்லை. ஒரு வாழ்வியல் திட்டமாக அந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். திருக்குர்ஆனை பொறுத்தவரை பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக அந்த வேதம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதத்தினுடைய கருத்துக்கள், அது சொல்லக்கூடிய செய்திகள், அதை குறித்துள்ள சிந்தனைகள் நம்மிடத்தில் குறைவாக இருப்பதனால் அந்த திருக்குர்ஆனை ஒரு மந்திர வார்த்தையாக தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருக்குர்ஆனை பொறுத்தவரை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவன் என்னென்ன காரியங்களை செய்வானோ, ஒரு பொருளாதாரத்திலே செல்வத்தை தேடக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகிறானா, அல்லது கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகிறானா, அல்லது குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அவன் இருக்கின்றானா, இப்படி அவன் எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த துறையில தன்னுடைய கவனத்தை தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அந்த துறையில அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் எப்படி நடந்தால் அவன் சிறந்து விளங்குவான், அதற்கான வழிகாட்டுதல்களை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அந்த வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றான். மனித வாழ்க்கையில நாம எப்படி நடக்கணும், தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்தில் எப்படி நடக்கணும், தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் எப்படி நடக்கணும், தன்னுடைய பொருளாதார விஷயத்தில் எப்படி நடக்கணும், தன்னுடைய உறவினரிடத்தில் எப்படி நடக்கணும், பிற மனிதர்களிடத்தில் எப்படி நடக்கணும், இப்படி எல்லா விஷயத்திலும் அழகான வழிகாட்டுதல்களை திருக்குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதுபோன்று தீர்க்க முடியாத எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை சொல்லக்கூடிய வகையில திருக்குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த உலகத்தில் இன்னைக்கு அறிவியல் என்பது வளர்ந்து விட்ட ஒரு காலத்திலே, நாங்கள் எல்லாம் அறிவியலுடைய காலத்திலே, விஞ்ஞான காலத்திலே இருக்கின்றோம், நவீன யுகத்திலே இருக்கின்றோம் என்று மார்தட்டக்கூடிய இந்த காலத்தில் கூட தீர்க்க முடியாத ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பது தீண்டாமை. பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது, நிறத்தால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது, மொழியால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், அல்லது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், வெள்ளை நிறம் தான் சிறந்தது, கருப்பு நிறம் கருப்பு நிறத்தில் உள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள், இப்படி நிறத்தின் பெயரில், மொழியின் பெயரில், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் மக்களிடத்தில் இருக்கிறது, பிற சமுதாய மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த உயர்வு தாழ்வை, அந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல அறிஞர்கள், பல சமூக ஆர்வலர்கள்
அதற்கான பல தத்துவங்களை முன்னெடுத்து அதுபோன்று பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு திருக்குர்ஆன் சிறந்த தீர்வை தருகின்றது. எப்படிப்பட்ட தீர்வை தருகின்றது? இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருமே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். உங்களுடைய தாயும் ஒருவர், உங்களுடைய தந்தையும் ஒருவர் என்று சொல்லி ஒரே தாய் தந்தைகளுக்கு பிறந்தவர்கள் எப்படி பிறப்பால் உயர்ந்தவராக ஒருவர் ஆக முடியும்? பிறப்பால் ஒருவர் எப்படி தாழ்ந்தவராக ஆக முடியும்? கிடையாது. மொழியால் எப்படி ஒருவர் உயர்ந்தவராக ஆக முடியும்? எல்லோருக்குமே தாயும் ஒருவர் தந்தையும் ஒருவர் என்று திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை சொல்லி தீண்டாமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒழித்துவிட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்ப இப்படி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு திருக்குர்ஆன் தீர்வுகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று திருக்குர்ஆனிலே இன்னும் இறைவனை பற்றி பேசப்படுகிறது, படைப்புகளை பற்றி பேசப்படுகிறது. இப்படி பல வகையான சிறப்பு அம்சங்களை கொண்டதாக திருக்குர்ஆன் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தொடர்பெல்லாம் உலக ஆதாயத்தை நோக்கித்தான். செல்வத்தை தேடுவது, குடும்பத்தை பார்ப்பது, உழைப்பது, வீணான காரியங்களை ஈடுபடுவது, இப்படி உலகத்தினுடைய தொடர்புகள் தான் நம்மிடத்திலே, நம்மில் பெரும்பாலானத்திலே அதிகமாக இருக்கிறது. தவிர அந்த திருக்குர்ஆனோடு உள்ள தொடர்பு மிக மிக குறைவாக தான் இருக்கிறது. திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயமாக திருக்குர்ஆனை வேதமாக நம்பி வாழக்கூடிய நாம் அந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறோம்? ஒரு மொபைலோடு இருக்கக்கூடிய தொடர்புல ஒரு கால் பங்கு கூட அந்த திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு கிடையாது. இன்னைக்கு எல்லா நேரமும் கையில மொபைலோடு அலைகிறோம். Facebook, WhatsApp, இப்படி சமூக வலைதளங்கள்ல நம்முடைய கவனங்கள் எல்லாம் இருக்கிறது. யூடியூப்ல வீடியோ பார்க்கிறது, ரீல்ஸ் வீடியோ போடுறது, இப்படி நம்முடைய கவனங்கள் எல்லாம், நம்முடைய தொடர்பு எல்லாம் வீணான காரியங்கள் இருக்கிறது. அதே போன்று தாய்மார்களை எடுத்துக்கொண்டால், சகோதரிகள் எடுத்துக்கொண்டால், வீட்டில ஒரு காலத்துல மேலப்பாளையத்துல தறி செஞ்சார்கள். அதாவது தறி நெய்யக்கூடிய தொழில், நெசவு தொழில் மேலப்பாளையத்தில் இருந்தது. அப்படி தறி நெய்யக்கூடிய நேரத்தில் அப்ப இருந்த தாய்மார்களும் குர்ஆனை ஓதிக்கிட்டே செஞ்சாங்க, அந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம தாய்மார்கள், சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க? சீரியலை பார்த்துக்கிட்டே தான் அவங்களுடைய வேலைகள் தான் நடக்குது. அந்த நம்முடைய தொடர்பெல்லாம் எதோடு இருக்கிறது? சீரியலோடு இருக்கிறது, சினிமாக்களோடு இருக்கிறது, வீணான விளையாட்டுகளோடு இருக்கிறது, வீண் பேச்சுகளோடு இருக்கிறது. திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரி இருக்கிறது. திருக்குர்ஆனோடு அவர்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதற்கு நிறைய செய்திகளை ஆதாரமாக ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் காலை நேரத்தில் வராங்க. அப்போ மருமகன் அலி ரலியல்லாஹு அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் படுக்கை விரிப்பில் இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. வந்த உடனே ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. மருமகன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மகன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இருந்துகிட்டு நடுவுல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்துக்கிட்டு கேட்கிறாங்க, இன்னைக்கு இரவு தொழுதீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இரவு தொழுகை தொழுதீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அலிகள் அவங்க பதில் சொல்றாங்க, தூங்குகின்ற பொழுது நம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான்.
எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் என்று இறைவன் நாடுகிறானோ அப்பொழுது நமக்கு இன்னும் ஆயுள் காலம் இருக்குமே, ஆனால் அந்த உயிர் திரும்ப வருகிறது. அந்த அடிப்படையில் அடியில் பதில் சொல்றாங்க, எல்லோருடைய உயிரை கைப்பற்றிய இறைவன் எங்களுடைய உயிரையும் கைப்பற்றிட்டான். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லாம இப்படி பதில் சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க தொழல அப்படின்னு பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம எப்படி சொல்றாங்கன்னா, எல்லோருடைய உயிரை கைப்பற்றிய இறைவன் இன்றைக்கு எங்களுடைய உயிரையும் எதுவரை தொழாமல் நாங்க இருந்துட்டோம், தூங்கிட்டேன் என்று சொல்றார்கள். ஒரு தர்க்கவாதமா ஒரு குதர்க்கமான ஒரு பதில் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு இந்த பதிலை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுறாங்க. அவங்களுடைய முகத்தில் கோபம் தென்படுகிறது. எழுந்திருச்சு வெளியே போறாங்க, வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்படி வெளியே போகும்போது கோபத்தில் வேகமா தன்னுடைய தொடையை தட்டுறாங்க. தட்டிட்டு சொல்றாங்க, ஒக்கானல் இன்சானு அக்ஸரஸின் ஜதலா. உடனே குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன் இருக்கின்றான். இப்ப நாம ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துட்டா என்ன சொல்லுவோம், அவன மாதிரி இருந்து நடந்துட்டிய. அதாவது ஒரு பழமொழியை உதாரணமா சொல்லுவோம், அல்லது சினிமா பாடல் வரிகளை உதாரணமா சொல்லுவோம், அல்லது கவிதைகளை உதாரணமா சொல்லி அது மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடியுல்லாவுடைய பதிலை கேட்டுட்டு சொல்றாங்க, மனிதன் அதிகமா தர்க்கம் செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்று குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனத்தை சந்தர்ப்பத்துக்கு தக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. அப்படி ஓதுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு குர்ஆனோடு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்ல, மனுஷன் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு தர்க்கவாதம் பேசுறது. ஏன்பா இதை செய்யலன்னா அதுக்கான காரணத்தை சரியா சொல்லிட்டு போனா பரவாயில்லை, அதை தன்னை நியாயப்படுத்துற மாதிரி தான் செய்யறது தான் சரி அல்லது தான் செய்யாம இருக்கதான் சரி என்று நியாயப்படுத்துவதை போல குதர்க்கவாதங்களையும் தர்க்கவாதங்களையும் எடுத்து வைக்கிறது மாதிரி பொதுவா மனிதர்களுடைய நிலை. அப்படி அவங்க பதில் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதிக்கிட்டே வெளியே போறாங்க. இப்படி அது அந்த வார்த்தை, அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வெளியே போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம இடத்துல அந்த தொடர்பு இருக்கிறதா? சந்தர்ப்பத்துக்கு தக்க நம்ம குர்ஆன் வசனங்களை எடுத்து வைக்கின்றோமா? குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, நம்ம முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சியினுடைய பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துடைய எழுச்சியின் காரணத்தினால இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு காலத்துல இஸ்லாம் என்றால் எப்படி இருந்துச்சு? மௌலிது ஓதுறது இஸ்லாம், தர்காவுக்கு போறது இஸ்லாம், தாயத்து கட்டுறது இஸ்லாம், நாவரணிப்பா பாட்டு கேட்கறது இஸ்லாம். அப்படிதான் இஸ்லாம்னா இருந்துச்சு. இஸ்லாம்னா இதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? நாங்க நாவரணிப்பா பாட்டு கேட்கிறோம், மௌலிது ஓதுறோம், தக்கியாவுக்கு போறோம், தாயத்து கட்டுறோம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் இஸ்லாத்துல உண்டா? இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் உண்டா? நிச்சயமாக கிடையாது. அப்ப இப்படி ஒரு கூட்டம், ஒரு பெரும் கூட்டம் வழிகட்டில் இருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் திருக்குர்ஆனோடு தொடர்பு இல்லாதனாலதான். மனித முஸ்லிம்கள்ல அதிகமானவர்கள் வழிகேட்டில் இருக்கக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இல்லை. குர்ஆனோடு தொடர்பு இருக்குமே ஆனால் குர்ஆன் அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லலையே, மௌலிது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லலையே, தர்கா வழிபாடு இஸ்லாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையே என்று புரிந்து அதை விட்டு விலகி இருப்பார்கள். அப்ப குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அதிகமாகுமே ஆனால் நாம நேரான வழியில் நடப்பதற்கு அது காரணமாக இருக்கும். நம்முடைய தொடர்பை குர்ஆனோடு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அதிகப்படுத்திக் கொள்வது? எனக்கு முன்னால் பேசிய அந்த சகோதரர் சொன்னார், குர்ஆனை ஓதுவது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எடுத்து சொன்னார். குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை முதல்ல குர்ஆனை அதிகமாக ஓதணும். இன்னைக்கு குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் என்பது நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, ஓத தெரியாதவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் வயசாயிருக்கும், பெரியவங்களா இருப்பாங்க, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது.
ஆனா இன்னைக்கு ஓதுவதற்காக குர்ஆனை படிப்பதற்கான வழிகள் இலகுவாக இருக்கிறது. இருந்தாலும் குர்ஆனை ஓத வேண்டும், ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நம்ம மக்களிடத்தில், சில மக்களிடத்தில் மிக குறைவாகவே இருக்கிறது. குர்ஆனை நம்ம ஓதக்கூடியவர்களாக முதல்ல தொடர்பை ஏற்படுத்தணும். அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகின்றான், இன்னல்லதீன யதுலூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். நல்லடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நல்லடியார்னா எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வின் பார்வையில ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு நல்லடியார் எப்படி இருப்பாங்க, அதற்கான தன்மைகளை, அதுக்கான சிறப்புகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவராக இருப்பார். முதல் பண்பு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓதக்கூடியவராக இருப்பார். வ அகாமுஸ் ஸலாத், அடுத்து தொழுகையை சரியாக நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார், தொழுகையில பேணுதல் உள்ளவராக இருப்பார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், திஜாரத்தல் லன் தபூர், இவர்கள்தான் நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். வியாபாரம் என்றால் எப்படி இருக்கும்? லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். வியாபாரத்தில் அந்த ரெண்டு இருந்து கொண்டே இருக்கும். நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை உலகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த வியாபாரம் செஞ்சாலும் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ரெண்டு ஒன்று கலந்ததாக இருக்கும், ஒன்று ஒன்றோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம் இருக்கிறது, அதான் மறுமை வெற்றி. நஷ்டமே இல்லாத வியாபாரம் என்ன? மறுமையினுடைய வெற்றி, சுவனத்துக்கு செல்வது. அந்த சுவனத்து வாழ்க்கை யார் விரும்புவார்? அவருடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். அப்ப நாம ஓதுகிறோமா? தினமும் வீட்டில் குர்ஆன் எடுத்து ஓதுகிறோமா? சிந்திச்சு பாருங்க. அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? நான் தினமும் குர்ஆனை ஓதுகிறேன், நான் இந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவேன், ஒரு 15 நிமிஷம் ஓதுவேன், ஒரு 20 நிமிஷம் ஓதுவேன் என்று நாம் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டால் எத்தனை பேர் கையை தூக்குவீங்க? நாம குர்ஆனை ஓதுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கி தினந்தோறும் அந்த குர்ஆனை ஓதக்கூடியவராக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகிட்ட ஓத சொல்வோம். நாம ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் கூட மற்ற காரியங்களை காட்டக்கூடிய ஆர்வம் குர்ஆனை ஓதுவதில் காட்ட மாட்டோம். அதை நாம தொடர்ச்சியாக செய்கிறோமா? குர்ஆனை ஓதுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அன்றாடம் ஒரு 10 வசனங்கள், ஒரு 20 வசனங்கள் என்று சொல்லி குர்ஆனை தினந்தோறும் ஓதுகிறோமா? குர்ஆனை ஓதுவோம் எப்போ? ரமலான் மாதம் வருமே, அப்போதான் அல்லாஹ் இறக்கி வேதம் ஒன்று இருக்க, குர்ஆன் ஒன்று இருக்கு, அப்பதான் ஞாபகமே வரும். அப்ப என்ன செய்வோம்? வீட்டில் உள்ள டிவி எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு, சீரியல் எல்லாம் ஓரம் வச்சுக்கிட்டு தினமும் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரமும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களா இருப்போம். அந்த ரமலான் மாதம் முடிஞ்சாச்சுன்னா அதோடு குர்ஆனை விட்டு தூரம் ஆயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். காலை நேரத்திலோ மகரிப் நேரத்திலோ எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் நான் தினந்தோறும் குர்ஆனை ஓதுவேன், அல்லது ஒரு 10 நிமிஷம் நான் தினந்தோறும் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படிப்பேன், ஓதுவேன் என்று ஒரு முடிவெடுங்கள். அது ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பண்பு மட்டும் இருக்கணும். அதான் சொல்லுகிறான், நல்லடியார்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். அவர்கள் தான் நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகின்றான். அப்ப திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு முதல்ல குர்ஆனை ஓதுவதன் மூலமாக இருக்கணும். குர்ஆனை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில ஓதக்கூடியவர்களாக நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள்கிட்டையும் ஓத சொல்லணும். நம்ம மதரசாக்கள் பிள்ளைகள் வருவாங்க, எப்பா நீ குர்ஆன் ஓதுறியா வீட்டில்? இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதரசால வச்சு குர்ஆனை ஓதவில்லை என்றால் ஆசிரியர்கள் கண்காணிப்பார்கள். வீட்டில் பெற்றவங்க சொல்லணும். எப்படி நாம பள்ளிக்கூடத்தில் உள்ள படிப்புகளை எல்லாம் படிப்புக்கு ஆர்வம் காட்டுறோம். நீ டியூஷன் போறியா, இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் தந்தாங்க, என்ன ப்ராஜெக்ட் தந்தாங்க, அதிலெல்லாம் கவனம் செலுத்துகிறோம். நீ தினமும் குர்ஆன் ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஓது, கண்டிக்கிறோமா? எடுத்து சொல்லுகிறோமா நம்ம பிள்ளைகள்கிட்ட? இந்த நேரத்தில் நீ குர்ஆன் ஓது,
நாம் அதை வலியுறுத்த வேண்டும். நம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள்கிட்ட குர்ஆனை ஓத தெரிந்த பிள்ளைகள்கிட்ட குர்ஆனை ஓத தெரியலையா, அந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு சரியா அனுப்புங்க. குர்ஆனுடைய கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்கள். அதுதான் மறுமையினுடைய வெற்றிக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அப்ப குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், பொறாமை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது. அந்த பொறாமை குணம் என்பது ஒரு மிகப்பெரிய எப்பேற்பட்ட பாவங்களையும் செய்ய தூண்டக்கூடிய ஒரு குணம். ஒரு பொறாமை என்ற குணம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுனா கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டான். அவ்வளவு மோசமான ஒரு குணம் தான் பொறாமை குணம். அல்லாஹ்வே குர்ஆன்ல பொறாமை குணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமா நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் நான் அதிகாலை இரவினோட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு மோசமான அந்த குணம் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா ஹசத இல்லா ஃபீ இஸ்னைன், ரெண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை பட்டுக் கொள்ளலாம், ரெண்டு விஷயத்தில் மட்டும் அந்த பொறாமையை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொறாமை என்பது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. பொறாமை என்பது மிக மோசமான ஒரு குணம். ஆனால் ரெண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை பட்டுக் கொள்ளலாம். அந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று என்னது? ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். குர்ஆனை படிப்பதற்கான, குர்ஆனை ஓதுவதற்கான அறிவை அல்லாஹ் கொடுக்கின்றான். குர்ஆனை ஓத தெரிந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? குர்ஆனை மனனம் செய்து வீட்டிலே இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்திருச்சு குர்ஆனை ஓதி இரவு தொழுகை நிறைநாட்டுகிறார். இரவு நேரத்தில் தொழுகிறார். அவரை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொள்ளலாம். இறைவா, இவர் எப்படி, இவருக்கு இறைவா இக்குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருக்கிறாய், இவர் குர்ஆனை ஓதுகிறார், அழகான முறையில் ஓதுகிறார், அந்த குர்ஆனை ஓதி இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார், இது போன்று எனக்கு அந்த குர்ஆனுடைய ஞானத்தை கொடு, நானும் இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் நான் எழுந்திருத்து இந்த திருக்குர்ஆனை ஓதி உன்னை வணங்க வேண்டும். பொறாமை கொள்றோமா? இதை பார்த்து பொறாமை படுறன்னு சொல்றாங்க. இது பொறாமை கிடையாது என்று சொல்கிறார்கள், இது குற்றம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பொறாமை குணம் நம்மிடத்தில் வருகிறதா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவரை பார்த்து நாம பொறாமை கொள்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நம்மிடத்தில் பொறாமை குணம் வரும், உலக விஷயத்தில் வரும். ஒருவர் ஒரு வீட்டை கெட்டுறாரு, பக்கத்தில் மிகப்பெரிய அளவு கெட்டுறாருன்னா அதுக்காக ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்து ஒரு ஆடம்பரமான முறையில் ஒரு வீட்டை கட்டுகின்ற பொழுது அதை பார்த்து பொறாமை கொள்வோம். அதே போன்று தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி விலை உயர்ந்த ஒரு சேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னா நாமளும் பெருநாளுக்கு வருவாங்க, அப்ப பார்ப்பாங்க, ரொம்ப விலை உயர்ந்த சேலையா இருக்குதே, ரொம்ப சூப்பரா இருக்குதே, அடுத்த ட்ரிப்பு நாமளும் இது மாதிரி வாங்கிடணும். பொருளாதாரம் இல்லை என்றால் கடன் வாங்கியாவது, எப்படியாவது கணவரை கஷ்டப்படுத்தியாவது வாங்கணும், அதுல பொறாமை கொள்கிறோம். இப்படிப்பட்ட பொறாமை நம்மிடத்தில் வருகிறதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுல பொறாமை பட வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை கொடுக்கிறானா, அந்த குர்ஆனை ஓதி இரவு தொழுகையில் ஈடுபடுகிறானா, அவரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்ம குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று குர்ஆனுடைய ஓதுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுபோன்று குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு அது அரபியில் இருக்கிறது, அரபு மொழி இருப்பதனால அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாது. அப்ப அதனால என்ன செய்யணும்? அதுக்கான தமிழாக்கங்களை நமக்கு தெரிந்த மொழி, இன்னைக்கு குர்ஆன் பல மொழிகள்ல அது டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இங்கிலீஷ்ல வந்திருக்குது, தமிழ்ல வந்திருக்குது. அப்ப அந்த மொழியாக்கங்களை வாங்கி அதை படிப்புக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். குர்ஆன் நம்ம சிந்திக்கணும், குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், நமக்கு கட்டளையிடுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? இந்த குர்ஆனை பார்த்து சிந்திப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலுபி அக்பாலுஹா, அல்லது அவருடைய உள்ளத்திலே பூட்டி
பூட்டுகள் போடப்பட்டுள்ளனவா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நேர்வழி காட்டுவதற்காக, மனிதர்களுக்கு அழகான வழிமுறைகளை சொல்வதற்காக அருளப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு நாம் எளிதாக்கி உள்ளோம். அப்ப இப்படி நாம குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆனை எடுத்து அதனுடைய மொழியாக்கங்களை வாங்கி படித்து என்னென்ன செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி நம்ம குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இன்னைக்கு நாம ஆலிமுகள் குர்ஆனை விட்டு நம்மளை ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு புரியாது, நீங்க குர்ஆனை தனியாக அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படி குர்ஆனை விளங்கணும்னா 7 வருஷம் மதரசால போய் படிக்கணும், அதுக்கான கலைகள் நிறைய உண்டு, அதெல்லாம் படிச்சாதான் குர்ஆனை புரிய முடியும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம குர்ஆனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறோம். நம்ம குர்ஆன் வசனம் எடுத்து படிச்சா நமக்கு என்ன புரிய போகுது? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு நமக்கு புரியாது. அப்ப அதுக்கு ஆலிம்கள் தேவையே. ஆனால் இது குர்ஆனை விட்டு தூரமாக்குவதற்காக மார்க்கத்தின் பெயரால மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்வதற்காக போலி ஆலிம்களால் சொல்லப்பட்ட ஒரு வாதம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், குர்ஆனை சிந்திப்பதற்கு நாம் எளிமையாக ஆக்கியிருக்கிறோம். குர்ஆனை எடுத்து படிச்சா அது சரியான அந்த சிந்தனையோடு நாம் எடுத்து படிக்கின்ற பொழுது அதனுடைய கருத்துக்களை நம்ம அப்படி உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். புரியாத வகையில, தெரியாத வகையில, விளங்கி கொள்ள முடியாத வகையில குர்ஆனுடைய வசனங்கள் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. புரியதான செய்து அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும். இது புரியாமையா இருக்குது? அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன். இதுக்கு ஒரு ஆலிம் சார் சொல்லணுமா? அப்ப குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த குர்ஆனை எடுத்து ஓதுவதன் மூலமாகவும் குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து படித்து அதை சிந்திப்பதன் மூலமாகவும் நம்ம தொடர்பை ஏற்படுத்தணும். அப்படி நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் மார்க்கத்தின் பெயரால் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம கேள்வி கேட்போம், நீங்க இப்படி சொல்றீங்களா ஆலிம்ஸா, இப்படி சொல்றீங்களா ஆலிமா, இப்படி சொல்றீங்களா ஊர் தலைவராக இருந்தாலும் சரி நம்ம கேள்வி கேட்போம். இப்படி சொல்றீங்களே, குர்ஆன் அப்படி இல்லையே, நான் குர்ஆனை எடுத்து தினமும் படிக்கிறேன், குர்ஆனுடைய மொழியாக்கங்களை எடுத்து படிக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடியது குர்ஆனில் இல்லையே, மார்க்கத்தில் இல்லையே என்று நாம மார்க்க விஷயத்தில் தெளிவாக இருப்பதற்கு குர்ஆனை எடுத்து அதனுடைய கருத்துக்களை எடுத்து படித்து சிந்திக்கின்ற பொழுது அது நம்ம தெளிவாக மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து பின்பற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும். நம்ம உலக விஷயத்தில் எவ்வளவு கவனமா இருக்கிறோம், இது மாதிரி மார்க்க விஷயத்தில் கவனமா இருக்கிறோமா? யார் எதை சொன்னாலும் நம்ம பின்பற்றுகிறோம். நம்மள சில பேர் எதை சொன்னாலும் அது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா, குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கிறது இல்லை. அப்போ குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து படிக்கணும். அப்படி படிப்பதன் மூலமா நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தணும். அதுபோன்று குர்ஆனுடைய கட்டளைகளை முழுமையாக நம்ம எடுத்து நடக்கணும். அப்படி நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிடணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன், இது பாக்கியம் செய்யப்பட்ட வேதம், இதை நாம் அருளி இருக்கின்றோம். ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த குர்ஆனை எடுத்து பின்பற்றுங்கள். வத்தகு, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்றால் குர்ஆனுடைய கட்டளைகளை எடுத்து படிக்கணும். அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போதான் மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் மஹ்ஷரில் கபர்ல வைக்கப்பட்ட உடனே 2 வானவர்கள் அவரை உயிர்ப்பித்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இது போன்ற கேள்விகளை கேட்பார்கள். நல்லடியார் என்றால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்ன உடனே அந்த வானவர்கள் கேட்பாங்க, இதையெல்லாம் நீ எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்ட, இந்த கேள்விக்கான பதிலை எல்லாம் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்ட? அப்ப அவர் சொல்வார், நான் குர்ஆனை எடுத்து படித்தேன், அதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்ப மன்னரை வாழ்க்கையில நாம பதில் சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் என்பது ஒரு வேத வாக்காக, மந்திர சொல்ல அல்லாஹ் நமக்கு அருளவில்லை, செயல் திட்டமாக, வாழ்வியல் செயல் திட்டமாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அதன் மூலமாக மறுமையினுடைய வெற்றி இருக்கிறது. அப்ப மறுமையினுடைய வெற்றியை பெறுவதற்காக நம்ம குர்ஆனோடு அதிக அளவுல முடிஞ்சவரை குர்ஆனை பார்த்து ஓதுங்க.
அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அதை போன்று மொழியாக்குங்கள். அதை வாங்கி படித்து குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திச்சு பாருங்க. குர்ஆனுடைய கட்டளைகளை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடங்கள். இதுவெல்லாம் நாம இப்படி இருந்தோமேயானால் அதுதான் குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம். குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? அப்படியே மொத்தி அப்படியே முகத்தோடு பொத்தி வச்சுக்கிட்டு மூடி வச்சு ஒரு துணியில தூக்கி உள்ள மடிச்சு வச்சு அப்படியே உயரமான இடத்துல வைக்கிறது இல்லை. குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம் குர்ஆனை எடுத்து ஓதுவது, குர்ஆனை நாம செயல்படுத்துவது. இதுதான் குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம். இப்படி நாம இருந்தோமேயானால் அந்த குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு ஆதரவாக சிபாரிசு செய்யக்கூடியதாக பரிந்துரை செய்யக்கூடிய வேதமாக வந்து இருக்கும். நமக்கு ஆதரவாக அது அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்ல என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.